எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எலெக்ஷன் டேட்டில் எல்லாம் ஓட்டு போட்டுட்டீங்களா? நம்ம ஓட்டுனோட கடமை, பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம ஓட்டு போடுங்க. அதனால் எல்லோரும் ஓட்டு போட்டுருங்க மறக்காமல். இவங்க தாங்க நம்ம வீட்டில் வளர்க்குற வெள்ளச்சியோட முதல் கன்றுக்குட்டி. இவன் பேர் குட்டிமணி. வெள்ளச்சி பொறுத்த வரைக்கும் இவளை விட பார்த்திங்கன்னா வெள்ளச்சி இன்னும் கூட ஹைட்டாக கொஞ்சம் தடிமனாக இருப்பாள். ஆனால் அவன் குட்டிமணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாள். ஒல்லியாக விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாள். வெள்ளச்சியோட கொம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே பாய்ச்சக்காலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவளோட கொம்பு பாருங்களே இப்படி தான் இருக்கும். லைவாக குட்டியாக இருக்கிறதுலே ரொம்ப சாதுவாக அமைதியாக இருக்கிற மாடுனா இவ தான். ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் நம்ம பாப்பா மடியிலேயே படுக்க வச்சு இப்படி வளர்த்தா. அதனாலேயே என்னமோ இவளை இங்கே விற்கவே மனசு இல்லை. இவளோட முதல் கன்றுக்குட்டி ஆண் கன்றுக்குட்டியாக போட்டிருந்தா. நான் அப்போ ஒரு ஜாப்புக்கு போய்கிட்டு இருந்தேன். அதனால் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருந்தாங்க. பனிக்கூட தண்ணி இன்னும் உடையலையாட்டிருக்கு. அதனால் அது உடஞ்சா தானே பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசித்தோம். ஆனால் அதனாலயா இல்லை என்னான்னு தெரியலைங்க, கன்றுக்குட்டியே போடலை. ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணனாலே என்னமோ. அப்புறம் இரவு நேரத்தில் தான் ஒருத்தவங்க ஒரு 7 மணியை போல் எங்கள் ஊரில் கன்றுக்குட்டி எடுக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டப்போ அவங்க முன்னாடியே நம்ம இது மாதிரி மாடுகள் கையை விட்டு நம்ம எடுத்துருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு எடுத்தாங்கங்க. ரொம்ப மாடு கஷ்டப்பட்டு போயிடுச்சு. அம்மான்னு சொல்லி அவள் சவுண்டு விட்ட பாருங்க, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அது அசைவே இல்லாமல் இருந்துச்சு. கன்றுக்குட்டி இறந்தனால என்னான்னு தெரியலை. பார்த்த உடனே இவன் என்ன பண்ணிட்டா, அந்த கன்றுக்குட்டியை மோந்து கூட பார்க்கலங்க, தள்ளி போய் நின்றுக்கிட்டா. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போதைக்கு. ஏன்னா இது முதல் ஈத்துல. அப்போ கன்றுக்குட்டி இறந்து போச்சுன்னா பால் கறவைக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்போ தான் வெள்ளச்சி கன்றுக்குட்டி போட்டிருந்தா, 2வது கன்றுக்குட்டி. அவளை இவன் மடியில் விட்டு பழக்குனீங்கன்னா அது நல்லா குடிச்சு இதுவும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணினா நீங்கள் தப்பிச்சிங்க, இல்லாட்டினா கஷ்டமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரியே கன்றுக்குட்டியை வேறு கன்றுக்குட்டியை இதில் குடிக்க விட்டப்போ லைட்டாக குடிக்க விட்டா, அதுக்கப்புறம் குடிக்க விடலை. அதுக்கப்புறம் கையிலே தான் நாங்கள் மெதுவாக காம்பை பிடிச்சி கறந்தோம். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வளர்க்குறனால இதோட பால் மடி காம்புகளை நாங்கள் அடிக்கடி தடவி கொடுப்போம். அவளையும் தடவி கொடுக்குறனாலையே என்னமோ கன்றுக்குட்டி இல்லாமல் எங்களுக்கு கறக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா. ரொம்பவே சந்தோஷமாக, அந்த மன கஷ்டத்துலேயும் இவன் பால் கறக்க விட்டது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இவளோட பால் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேட்டாக அவ்வளோ இருக்கும். இவளோட ரேட்டை வச்சு தான் மற்ற மாடுகளுக்கு கூட நாங்கள் போடுவோம். அந்த அளவுக்கு ஃபேட் இவளோட பாலில் நிறையா இருக்குங்க. டீயெல்லாம் போட்டு குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இவளோட பாலில் நாங்கள் டீ குடிச்சிட்டு மற்ற மாடுகளில் உள்ள பாலை குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே இருக்காத மாதிரி இருக்கும். அதனால் இவளோட பாலை வச்சு தான் நாங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் பால் ஊற்றுறப்ப இவளோட பாலை வச்சு தான் சில நேரம் நாங்கள் ஊற்றுவோங்க. அந்தளவுக்கு ரொம்ப திக்காக இருக்கும். சரி, முதல் கன்றுக்குட்டி தான் இப்படி இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த கன்றுக்குட்டியும் கன்சீவாக இருந்தாங்க. அதுவும் அப்படி தான். நம்ம அப்போ முல்லைப்பூ எடுத்துக்கிட்டு இருந்த சமயம் முல்லைப்பூ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றப்போ பார்த்திங்கன்னா நுரையாக பனிக்கூட தண்ணி நுரைச்சி போய் கொஞ்சம் தூரத்துக்கு ரொம்ப ஓடி கிடந்துச்சுங்க. நாங்கள் பயத்தில் பார்த்தப்ப ஐயோ நம்மளுக்கு தெரியாமல் கன்றுக்குட்டி இறந்துருச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துச்சுங்க. ஆனால் கன்றுக்குட்டி வயிற்றில் தான் இருந்துச்சு. அப்போலேருந்தே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி, போன தடவை தான் இவளுக்கு கன்றுக்குட்டி இல்லைன்னு ஆகிப்போச்சு. சரி, இந்த தடவையாவது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். ஆனால் அந்த தடவை 8 மாதத்துலேயே பனிக்கூட தண்ணி என்ன காரணம்னே தெரியாமல் நிறையா வீணாக போயிருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர்கிட்ட ஃபோன் மேலே ஃபோன் பண்ணோம்னா அவங்க பல கேஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லைங்க. இவளும் பொழுதன்னைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வாயில்லா ஜீவனில் அதுக்கு என்ன செய்து என்னான்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுறதுனே நாங்களும் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி, அப்போ டாக்டர்ஸ் மேலே எனக்கு வெறுப்பு கூட வந்துடுச்சு. மனிதர்களாக இருந்தால் இப்படிலாம் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில நேரம் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் வந்துட்டு அப்பையும் அப்படி தான் கன்றுக்குட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் கன்றுக்குட்டி இல்லைனாலும் நாங்கள் வந்ததுலேருந்து கன்றுக்குட்டியே போடலையே, பனிக்கூட தண்ணி தானே உடஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால். அப்புறம் திருப்பியும் கையை உள்ளே விட்டுட்டு
திருப்பியும் பார்த்தப்ப கன்றுக்குட்டி உள்ளே இருந்துச்சுங்க. ஆனால் அதை எடுக்கவே முடியல அந்த கன்றுக்குட்டியை. நான் டாக்டரோட சேர்த்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த கன்றுக்குட்டியோட காலில் கயிற்றை வச்சு கட்டி இழுன்னு இழுத்தாங்கங்க. அதோட கன்றுக்குட்டியோட நெகம்லாம் கூட உறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த கன்றுக்குட்டி இழுக்க முடியல. ஒவ்வொருத்தரும் இழுக்கிறப்ப அந்த மாடு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா. அந்த நிகழ்வு எங்களால் மறக்கவே முடியாது. 2 கன்றுக்குட்டியுமே இவளுக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த செட்டில் அப்படி கட்டியிருப்போம். மழை நாள்லலாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மழை பெய்துச்சுன்னா அந்த செட்டுக்குள்ளே அடிக்க மாட்டான். ஹஸ்பண்ட் அப்படி பழக்கி விட்டு வச்சுருக்காங்க. செட்டை விட்டு இப்படி வெளியில் வந்து தான் யூரின் எல்லாமே போவாள். மேல் பார்த்திங்கன்னா சுத்தமாக தான் இருக்கும். சில மாடுகள்லாம் யூரின் சாணம்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே படுத்துக்கும். ஆனால் அவள் குட்டிமணி பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நீட்டாக இருப்பாள். இப்போவும் ரொம்ப வேண்டுதலுக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து இது வந்து ஒத்து வராது, நீங்கள் இதை விற்றுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பாசமாக வளர்த்தனாலேயே என்னமோ இவளை விற்கவும் மனசு இல்லாமல் வளர்க்கவும் மனசு இல்லாமல் நாங்கள் வச்சிட்ருக்கோம். இப்போயுமே 4 மாத சினையாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கிட்டு இவளை வச்சுருக்கோம். எங்கள் ஊர் காவல் தெய்வத்திட்ட ஒரு பிரார்த்தனை வச்சோம், அந்த தடவையாவது இவள் கன்றுக்குட்டி நல்லபடியாக போடணும்னு சொல்லிட்டு. இந்த பிரார்த்தனையோட முடிவாக என்னன்னு தெரியலை. இப்போ 4 மாத சினையாக இருக்கான்னு நம்புகிறோம். நீங்களும் இவளுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எங்கள் குட்டிமணியை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஸ்டோரி எதனா இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.